இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் H1, H2, H3, H4ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் செல்லர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்கு, இங்கேயும் உள்ளே வந்திருக்கு, பிரேக் பண்ணு உள்ளே வந்திருக்கு. பட் இந்த இடத்துல செல்லர்ஸ் ரிஜெக்ஷன் பண்ணோடனே செல்லர்ஸ் வந்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலைக்கு போயிட்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போகுது. ஓகேவா? ஆனால் இந்த இடம் இன்னுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் இல்லை. ஒன்று அந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு செல்லர்ஸ் பிரேக் பண்ணிட்டு பையர்ஸ் பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே செல்லர்ஸ் பிரேக் அவுட் நடந்துருச்சு. நடந்த பிறகு இமிடியேட்லி பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இடத்துல இன்னுமே பையர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? பையர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறாங்கன்றது சொல்லுது. பையர்ஸ் பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன். திரும்பவும் ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம என்ட்ரு ஆகிறோம். இங்கே வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போது இங்கே ஒரு பிரேக் அவுட் பார்க்குறோம். ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா H1 ஃபேக் பிரேக் அவுட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன். செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் வீக்காக இருந்திருந்தால் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போயிருக்கும் இல்லையா? ஆனால் பையர்ஸ் போயிட்டு திரும்பவும் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்டில் இந்த இடத்துல இன்னுமே பையிங் ப்ரெஷர் இருக்குன்றது சொல்லுது. ஏன்னா செல்லர்ஸ் வந்தோடனே பையர்ஸ் வந்திருக்கு. ப்ரைஸ் திரும்பவும் இந்த இடத்துக்கு வரும்போது H1 ஃபேக் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு வரும்போது இந்த சினாரியோவில் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா புல் பேக் இங்கே இந்த இடத்துக்கு நெக்ஸ்ட்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல புல் பேக் கிடைக்குது. ஓகே, இங்கேனா இங்கேருந்து ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு. ஓகே, இங்கே மொமெண்டம் புல் பேக் கிடைக்குது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் செல்லர்ஸ் வந்து வீக் ஆகிட்டு பையர்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வந்திருக்காங்க. ஸோ செல்லர்ஸ் வீக் பையர்ஸ் என்டர் லெவல் இது. இதை பிரேக் பண்ணோடனே பையர்ஸ் உள்ளே வராங்க இங்கே. ஓகே, இது நமக்கு என்ன சொல்லுது? இந்த லெவல் பையர்ஸ்க்கான ஸ்ட்ராங் லெவல் என்றதை சொல்லுது, புல் பேக் லெவல்ன்றதை சொல்லுது. திரும்பவும் நமக்கு எப்போ அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இதை பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த லெவலுக்கு வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னா பையர்ஸே பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன். திரும்பவும் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்தோன்னா கால் ட்ரேடு. செல்லர்ஸ் வீக்கு பையர்ஸ் என்டர் லெவல் பிரேக் அவுட் பண்ணே பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. திரும்பவும் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு செல்லர்ஸ் ஃபீல் பையர்ஸ் என்டர். ஓகேவா? வந்திருக்கு. வந்த உடனே ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பையர்ஸ் பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா என்ட்ரி ஆயிருக்காங்க. திரும்பவும் இந்த இடத்துலேருந்து ஒரு மூமெண்டம் ஹோல்ட் பண்ணியிருக்கு. திரும்பவும் ப்ரைஸ் இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா மேலே போயிருக்கு. எக்ஸாக்டாக வந்து பார்த்தோன்னா இந்த லெவல் பையர்ஸ் ஓப்பனிங் ப்ரைஸ் லெவல் பட் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி போயிருக்கு. ஓகேவா? இது நாம இந்த லெவல் அதாவது பார்த்தோன்னா H1 ஃபேக் பிரேக் அவுட்டு, H2 என்ட்ரி, H3 என்ட்ரி, H4ல் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் செல்லர்ஸ் இமிடியேட்லி பையர்ஸு ப்ளஸ் பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷனு. ஓகேவா? பிரேக் அவுட் நடந்துருச்சு. திரும்பவும் செல்லர்ஸ் உள்ள வருது. இது ரீட்ரேஸ்மெண்ட்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லர்ஸ் வீக் பையர்ஸ் என்ட்ரு ஆன இடம். இது ரெண்டுமே நம்ம லெவலாக கன்சிடர் பண்ணுறோம். இது என்னென்னா ரீட்ரேஸ்மெண்ட்டு பையர்ஸ் ரிஜெக்ஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வீக்கு பையர்ஸ் சென்டர். இது ரெண்டு இடத்தையும் செல்லர்ஸ் பிரேக் பண்ணும்போது ஓகே செல்லர்ஸ் பிரேக் பண்ணும்போது பையர்ஸ் உள்ள வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. திரும்பவுமே ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா கீழே நோக்கி வந்துட்டு திரும்ப ப்ரைஸ் மேலே வந்து இந்த லெவலில் வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இருந்து எக்ஸாக்ட்லி கொஞ்சம் கூட கீழே இறங்காமல் அந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா மேலே போயிருக்கு. இது என்னன்னா என்ன சினாரியோ வருதுன்னா H1 ப்ளஸ் ஃபேக் பிரேக் அவுட் H2 ப்ளஸ் H3 ப்ளஸ் H4 மொமெண்டம் லாஸு மொமெண்டம் லாஸ் ஆகிட்டு பையர்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்ஷியல் ரிவர்சல் எடுத்து மேலே போய் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேனல் ஃபார்ம் பண்ணுது. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேனலுடைய லோவர் ரிஜெக்ஷனை நோட் பண்ணுறோம். செல்லர்ஸ் வீக் ஆகிட்டு பையர்ஸ் இந்த இடத்த வீக் பண்ணுறோம். இந்த ஏரியாவை செல்லர்ஸ் பிரேக் பண்ணும்போது பையர்ஸ் உள்ள வருது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ஓகேவா? இது வரைக்கும் நமக்கு வந்து லாஸ் ஆனது தெரிஞ்சிருச்சு, பிரேக் அவுட் நடந்துருச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துருச்சு. ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கான லெவல் நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த லெவலில் பிரேக் அவுட் நடக்கும்போது இவங்க வரணும். அப்போ தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துட்டாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பையர்ஸ் வந்திருக்கு. திரும்ப இந்த இடத்துல வந்தோடனே வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லெவலில் வந்தோடனே எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் வீக் பையர்ஸ் என்ற லெவலில் வந்து மூவ் ஆகுது. ஓகேவா? ஓகே ஓகே இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா H1 ப்ளஸ் H2 மொமெண்டம் கெயின். ஓகே, H3 immediately sellers enter, H4 buyers momentum loss,
HF5 வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நடந்துருச்சு. நடந்தோடனே ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்ட்லி இந்த லெவலில் வந்து பார்த்தோன்னா ரிஜெக்ஷன் ஆகி கீழே போகுது. நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் வேணும். இந்த லெவல் செல்லர்ஸ்க்கான லெவல் அப்படின்னா இதை பிரேக் பண்ணோடனே செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்கணும். இல்லை ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் என்றையாவது வந்து பேண்ட்ரேட் பண்ணி போயிருக்கணும். பட் ஆனால் இங்கே பேண்ட்ரேட் பண்ணி போகல. ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்து மேல் நோக்கி போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஓகேவா, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கூட செல்லிங் ப்ரெஷர் காமிக்கல. ஸோ இந்த இடத்த நம்மளால ட்ரஸ்ட் பண்ண முடியாது. திரும்பவும் எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் வந்திருக்காங்க. திரும்பவும் செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. திரும்பவுமே இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது கொஞ்சமாவது வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் உள்ள வராங்கன்னு பார்த்தா வரல. அகைன் வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் இங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ செல்லர்ஸ் பிரேக் அவுட் இங்கே நடந்திருக்கு. இப்போ தான் வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் பிரேக் அவுட் பண்ணோடனே செல்லர்ஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ தான் இந்த லெவல் என்ன சொல்லுது, செல்லர்ஸ்க்கான லெவல்ன்றது சொல்லுது. ரீட்ரேஸ்மெண்ட்டுமே அந்த அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதான் ரீட்ரேஸ்மெண்ட். இப்போது நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை ட்ரா பண்ணுறோம். ஓகேவா, பையர்ஸ் ட்ரை பண்ணிட்டு செல்லர்ஸ் வந்துகிட்டே இருக்கிற லெவலில் ட்ரா பண்ணுறோம். இந்த இடம் ஓகேவா. இப்போது நமக்கு அந்த லெவல் வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் லெவல்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை பிரேக் பண்ணும்போது ஸ்ட்ராங் செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இந்த ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணும்போது இந்த ஏரியாவிலேருந்து இது வரைக்கும் இது முழுக்கவே வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ்னுடைய ரிஜெக்ஷன் ஏரியா. இந்த ஏரியா பிரேக் பண்ணோடனே ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்லேருந்து வந்திருக்கு பாருங்க. ஓகேவா, 1 2 செல்லர்ஸ் ரிஜெக்ஷன், 3 இது வந்து பார்த்தோன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்து லெவல். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான லெவல் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இதை பிரேக் இந்த பிரேக் வந்து அது எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தோன்னா இங்கே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனோடனே இது வரைக்குமே வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் லெவல் தான். இதை பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிட்டு திரும்பவும் ப்ரைஸ் அங்கே வரும்போது இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் ரிஜெக்ஷன் இடத்துல இருந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து கீழ் நோக்கி வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல என்ட்ரு ஆகியிருந்தால் நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ஃபாலோ ஆகிருக்கும். ஓகே, அதாவது இப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது மொமெண்டம் லாஸு பிரேக் அவுட்டு மல்டிபிள் ரிவர்சலு H1 + H2 + மொமெண்டம் கெயின் H3 H4 மொமெண்டம் லாஸ் ஆயிடுச்சு. H5ல செல்லர்ஸ் பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு என்ன சொல்லுது, பிரேக் அவுட் இது ரியல் பிரேக் அவுட்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, இந்த இடத்துலேருந்து புல் பேக்கும் எடுக்குது. பட் நாம் பார்க்க வேண்டியது இந்த லெவல், இது பையஸ் லெவல். இதை பிரேக் பண்ணும்போது நமக்கு செல்லர்ஸ் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. செல்லர்ஸ்னுடைய பெனட்ரேஷன் விக்குமே நடக்கல. ஸோ இந்த இடத்துல இன்னுமே பையர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி பையர்ஸ் அந்த இடத்துல வருது. திரும்பவுமே வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. திரும்பவும் பிரேக் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் கூட வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ்னுடைய சைனே இல்லாததால் பார்த்தோன்னா ப்ரைஸ் திரும்பவும் இங்கேருந்து பையர்ஸ் தான் வருது. திரும்பவும் இந்த இடத்துல செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ தான் பையர்ஸ் பிரேக் பண்ணோடனே செல்லர்ஸ் வந்து பார்த்தோன்னா பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த லெவல் என்ன சொல்லுது அப்படின்னா செல்லர்ஸ் லெவல்ன்றது சொல்லுது. அதால் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல என்ட்ரு ஆகும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபால் இருக்குது. ஓகேவா, திரும்பவும் பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணோடனே ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்துட்டு பையர்ஸ் வந்திருக்காங்க. ஓகேவா, இமிடியேட்லி வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் வந்து பார்த்தோன்னா இது ஒரு ஃபேக்கான ஒரு பையர்ஸ்ன்றதால பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துலேருந்து புல் பேக் எடுத்திருக்கு. ஓகே, இங்கேருந்தே புல் பேக் எடுத்திருக்கு. நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த லெவல் எல்லாமே. ஓகே, இப்போ ஃபேக் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ரெண்டுமே நமக்கு நடந்துருச்சு. இந்த லெவலில் ஃபேக் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நடந்துச்சு. திரும்பவும் இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியாது. அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் இதான் கரெக்ட் ரீட்ரேஸ்மெண்ட். இங்கே வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா கீழே விழ ஆரம்பிக்கும். அதால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக கீழே வர ஆரம்பிக்குது. ஃபுல்லாக இவ்வளோ பெரிய ஃபால் வரதுக்கான ரீசன் வந்து பார்த்தோன்னா இந்த லெவல் எப்போ செல்லர்ஸ் லெவலாக மாறுது அப்படின்றத பொறுத்து தான். இந்த ரியாக்ஷன்ஸில் பிரேக் அவுட் நடந்துச்சு, ரியல் பிரேக் அவுட் செல்லர்ஸ் லெவல் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ண பிறகும் இந்த பையர்ஸ் பிரேக் அவுட் பண்ணோன்னே இங்கே ஒரு செல்லர்ஸ் கேனல் வந்திருந்தால் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தால் ப்ரைஸ் இங்கேருந்தே கீழே போயிருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 2 3 டைம் வந்து பார்த்தோன்னா நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. 4வது டைம் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வர 4வது டைம் வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் பிரேக் பண்ணோடனே செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்து மூவ் பண்ணுறாங்க. திரும்பவும் நல்லாவே செல்லர்ஸ் வந்து கீழ் நோக்கி இறங்குறாங்க. இப்போது இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்துருச்சு. பிரேக் அவுட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டு
அப்படின்னு இதை நம்ம வச்சுக்கிட்டாலும் செல்லர்ஸ் ரிஜெக்ஷன் எஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் ப்ரைஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது இங்கேருந்து புல் பேக் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதே லெவல் நேரில் வந்து பார்த்தோன்னா பிரேக் அவுட் நடந்துருச்சு. இது ரீட்ரேஸ்மெண்ட்டு. இது பையஸ் பிரேக் பண்ணோடனே செல்லர்ஸ் உள்ளே வரல. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இந்த கன்ஃபர்மேஷனில் நம்ம வந்து பார்க்குறோம் என்னன்னா செல்லர்ஸ் ரிஜெக்ஷன் லெவல் மல்டிபிள் ரிவர்சல் செல்லர்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் புல் பேக்கு பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன் இங்கே நடந்திருக்கு. திரும்பவுமே பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு லெவல் வந்து ஃபார்ம் ஆகுது, ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். அதை பிரேக் பண்ணிட்டு அதால் பிரேக் பண்ண முடியலன்னும் போது ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். பட் பிரேக் பண்ணி வந்து பையர் ஸ்கேனில் வருது. இங்கேருந்து வந்து புல் பேக் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இதை திரும்ப பிரேக் அவுட் பண்ணோடனே இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு செல்லர் ஸ்கேனில் உள்ள வருது. திரும்பவுமே மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு செல்லர்ஸ் ரிஜெக்ஷன் இருக்குது. திரும்பவும் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ் நோக்கி பிரேக் அவுட் நடக்கும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டு புல் பேக்கு இங்கே நடக்குது. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா H1 + H2 + H3 பிரேக் அவுட்டு பையர்ஸ் ட்ரை பண்ணிட்டு செல்லர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவ் பண்ணி கீழே வந்திருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல இது பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷனு ட்ரெண்டு கீழே போயிருந்தாலும் இந்த இடத்துல பையர்ஸ் வந்து பார்த்தோன்னா பிரேக் பண்ணிட்டு செல்லர்ஸனுடைய என்ட்ரி இங்கே இருக்குது. ஓகேவா, செல்லர்ஸ் என்ட்ரி இருக்குது, பட் பெனட்ரேட் பண்ணல. இந்த இடத்துக்கு வரும்போது பையர்ஸ் வருவாங்க. இதை பிரேக் பண்ணால் செல்லர்ஸ் வராங்க. இதை பிரேக் பண்ணோடனே செல்லர்ஸ் உள்ள வராங்க. இந்த லெவலில் கீழே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா இங்கே க்ளோஸ் ஆகுது. திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து கீழே நோக்கி க்ளோஸ் ஆகிட்டு திரும்பவுமே செல்லர்ஸ் இந்த ரேஞ்சில் வராங்க. ஓகே, ஸோ இப்போது நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனில் இந்த இடத்துல எப்போ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி செல்லர்ஸ் உள்ளே வருதோ, பிரேக் அவுட் பண்ணி செல்லர்ஸ் உள்ளே வருது. இப்போ செல்லிங் ப்ரெஷர்ன்றது இந்த லெவலில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். திரும்பவும் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே இந்த இடத்துல செல்லர்ஸ் பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன். இப்போது பையர்ஸ் பிரேக் அவுட் பண்ணோடனே செல்லர்ஸ் பிரேக் அவுட், இமீடியட்லி பையர்ஸ் பிரேக் அவுட். இது போத் ப்ரெஷர் சொல்லுதா. இப்போ செல்லர்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா. இப்போது திரும்பவும் பையர்ஸ் பிரேக் பண்ண செல்லர்ஸ் வருது. செல்லர்ஸ் வந்தோடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே திரும்பவுமே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டு செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இந்த இடம் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்த இடம். இந்த ஏரியாவில் H1 + H2 + H3 செல்லர்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஒரு ட்ரெண்டு வந்து உள்ளே போகுது. பையர்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு மேல் நோக்கி போயிடுது. திரும்பவுமே வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் வந்து பார்த்தோன்னா பிரேக் பண்ணி கீழே போயிடுது. நமக்கு இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் செல்லர்ஸ் வந்து இங்கே தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் இமீடியட்லி வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் உள்ள வந்து பார்த்தோன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வந்து பார்த்தோன்னா இது ஓகேவா. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் அதாவது பார்த்தோன்னா இந்த பிரேக் அவுட் நடக்குது, ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்கே செல்லர்ஸ் உள்ளே வரல. செல்லர்ஸ் சாயம் தான் இருக்குது. செல்லர்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ப்ரைஸ் இங்கேருந்து கீழ் நோக்கி போகுது. திரும்பவுமே இதை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது. இது பிரேக் அவுட் பண்ணோன்னே செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணோன்னே இங்கேருந்து செல்லர்ஸ் உள்ள வராங்க. திரும்பவுமே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நடந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. இந்த இடம் வந்து பார்த்தோன்னா பிரேக் பண்ணோடனே செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இங்கே செல்லர்ஸ் பிரேக் பண்ணோடனே இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் பிரேக் அவுட் பண்ணி மூவ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிரேக் அவுட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் பையர்ஸ் பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷனு செல்லர்ஸ் பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷனு. இந்த இடத்துல பார்த்தோன்னா எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிட்டு ப்ரைஸ் அதுக்கப்புறம் தான் விழ ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா, அப்போது ஒவ்வொரு ரீட்ரேஸ்மெண்ட்டும் அந்த லெவலினுடைய பிரேக் அவுட்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது.